தாம்பரம் முடிச்சூர் சாலையில் உள்ள பழக்கடையில் எம்எல்ஏ உதவியாளர் என கூறிய நபர் கடை உரிமையாளரை மிரட்டிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பழங்களை வெளியில் வைத்தது குறித்த கேள்வி எழுப்பியதோடு கடையை புகைப்படம் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் நடந்த வாக்குவாதத்தில் அந்த நபர் எம்எல்ஏ பல்லாவரம் காமாட்சியின் உதவியாளர் என கூறிய நிலையில் அது தவறான தகவல் என தெரியவந்ததும் இவர் எம்எல்ஏ காமாட்சியின் கணவர் ஜெயகிருஷ்ணனின் உதவியாளர் என்பதும் மேலும் ஒரு தனியார் பத்திரிகையில் வேலை செய்வதாகவும் தொடர்ந்து இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ரொம்ப தப்புங்க. எங்களை மிரட்டுறீங்க. நீங்க எடுங்க, உங்க போன் எடுங்க, கால் லிஸ்ட் எடுங்க, புகைப்படத்தை எல்லாம் டெலீட் பண்ணுங்க. யார் உங்களுக்கு இது பண்ணாலும் அதை நீங்க காமிங்க. உங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசுவோம், நீங்க காமிங்க. யாருன்னு காமிங்க, ஆளை காமிங்க. உங்க கால் லிஸ்ட் எல்லாம் இது பண்ணுங்க. நீங்க யார் போன் பண்ணிடுறா கடைசியா என்னன்றதை காமிங்க. தலைவரா, நான் கேட்குறேன் சொல் தலைவரா. இப்போ நீங்கள் வந்தீங்க, நீங்கள் பர்சனலாக வரீங்க, நீங்கள் எம்எல்ஏ பிஎஸ் சொல்லிட்டு எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறேன். அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். அவரே சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையை பயன்படுத்தான்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றிருக்கிறேன். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எந்த எம்எல்ஏ பிஏ? நீங்கள் எம்எல்ஏ கிட்ட பேச மாட்டீங்களா? சரி, ஓகே. எம்எல்ஏ கனவுட்ட பேசுறீங்க. ஓனர் அவர்கிட்ட கொடுக்குற பேசுறீங்களா? நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் அப்படியே உங்களுக்கு ஓட்டு சொல்லுவேன். சரிங்க சரிங்க சொல்லு. வந்துட்டு வாங்கிருக்காரு, வெளியே இருக்கு கேட்டா பல்லாறு எம்எல்ஏ அப்படின்றாரு. நான் பல்லாறு எம்எல்ஏ பிஏ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு போன்ல. ரொம்ப தப்புங்க. எங்களை மிரட்டுறீங்க. நீங்க எடுங்க, உங்க போன் எடுங்க, கால் லிஸ்ட் எடுங்க, புகைப்படத்தை எல்லாம் டெலீட் பண்ணுங்க. யார் உங்களுக்கு இது பண்ணாலும் அதை நீங்க காமிங்க. உங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசுவோம், நீங்க காமிங்க. யாருன்னு காமிங்க, ஆளை காமிங்க. உங்க கால் லிஸ்ட் எல்லாம் இது பண்ணுங்க. நீங்க யார் போன் பண்ணிடுறா கடைசியா என்னன்றதை காமிங்க. 7:39 போலீஸ் கால் பண்ணிருக்கேன். எந்த போலீஸ்? 100க்கு. அப்புறம் இந்த எம்எல்ஏ உடைய நம்பர் கேட்டு எங்க பகுதி செயலர் ஒருத்தர் கால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என் அட்வொகேட் ஒருத்தர் ஃபோன் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ தலைவரா, நான் கேட்குறேன் சொல் தலைவரா. இப்போ நீங்கள் வந்தீங்க, நீங்கள் பர்சனலாக வரீங்க, நீங்கள் எம்எல்ஏ பிஎஸ் சொல்லிட்டு எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறேன். அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். அவரே சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையை பயன்படுத்தான்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றிருக்கிறேன். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எந்த எம்எல்ஏ பிஏ? நீங்கள் எம்எல்ஏ கிட்ட பேச மாட்டீங்களா? சரி, ஓகே. எம்எல்ஏ கனவுட்ட பேசுறீங்க. அவங்க வந்து இவர் தாங்க போன் கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க நீங்களா வந்து பண்றீங்க.